காய்ஸ் இன்றைக்கி கியர் மோட்டரோட டிஃப்ரென்ஷியேட் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த விலையில் தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம 80 ரூபா கியர் மோட்டர் எப்படின்னா அதோட ஸ்பீடும் சுற்றும், ஆனால் 2 சைடு இருக்காது. அதே மாதிரி 150 ரூபா கியர் மோட்ரு ஸ்பீடு நல்லாவும் கொடுக்கும், 2 சைடும் சுற்றும். பாருங்கள் காய்ஸ், ஃபஸ்ட்டு 80 ரூபா கியர் மோட்ரு பார்ப்போம். 80 ரூபா கியர் மோட்டரில் ஒரு சைடு தான் இருக்கும். பாருங்கள் காய்ஸ், இதுதான் நம்ம 80 ரூபா கியர் மோட்ரு. ஒத்த சைடு தான் இருக்குது. பாருங்கள், ஒத்த சைடு தான் இருக்கும். இந்த சைடு இருக்காது. பாருங்கள், இந்த சைடு இருக்காது. ஏன்னா இது 80 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பீடும் சுற்றும். என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வேகமாக சுற்றுற மாதிரி இருக்கும், ஆனால் இது மெதுவாக தான் சுற்றும். இது 80 ரூபா, 80 ருபீஸ் காய்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம 150 ரூபா கியர் மோட்டரை பார்க்க போகிறோம். பார்ப்போமா? இப்போ பாருங்கள், 150 ரூபா கியர் மோட்டரில் 2 சைடும் இருக்கும். பாருங்கள், 2 சைடு இருக்கா? 2 சைடும் இருக்கும். ஆனால் ஸ்பீடும் அவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீடு கொடுக்கும். அதில் ஸ்பீடு அவ்வளோவா கொடுக்காது. பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், எவ்வளோ ஸ்பீடு கொடுக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ ஸ்பீடு கொடுக்குது. நம்ம அதில் ஹை வோல்டேஜ், அந்த 80 ரூபா கியர் மோட்டரில் ஹை வோல்டேஜ் கொடுத்தாலும் இவ்வளோ ஸ்பீடு நல்லா சுற்றாது, அதோட ஸ்பீடில் தான் சுற்றும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னு பாருங்கள்.